நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. இந்த படத்தில் நடிக்கும் போது 40-45 வருஷமா எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு. இது ஒர்க் பண்ணும் போது தெரிஞ்சது, பிரதீப் நீங்களும் ஒரு சைத்தான் தான். என்னடா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலையே, வெறுமே சாதாரணமாக ஒரு ஸ்டோரி டெல்லராகவே இருந்துட்டு இருக்குமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். டைட்டில் மட்டும்தான் விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான்னு போட்டிருக்கார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதன், அதான் முக்கியம் அவரோட குவாலிட்டி. இவருடைய பண்பை பற்றி நம்ம சொல்லணும்னா இங்கே மேடையிலேயே நமக்கு தெரிஞ்சுது. யூஸ்வலாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டார்ஸை முதல்ல கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா இருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் ஆண்டனி. ஸோ இது ஒரு டீம் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ ஹவ் ஷோட் தட் ஒண்டர்ஃபுல். இந்த படம் எனக்கு மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஜய் ஆண்டனி. பட் இந்த படத்தில் நடிக்கும்போது 40-45 வருஷமாக எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு. நம்மளும் படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னன்ட்டு தெரியும். நிறைய பேர் தள்ள கையை வச்சுக்கிறீங்க தெரியும். எனக்கு காரணம் என்னன்னா, இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படாடோபம், அந்த அனாவசிய செலவுகள்லாம் இப்போ நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்றைக்கி நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை அம்மா, ஷீ இஸ் மை பேக் போன். அப்புறம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் ஆண்டனி சாருக்கும் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி மேம்க்கும் வித் ஆல் மை ஹார்ட் நன்றி சொல்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். ஐ எம் வெரி ஹாப்பி. அவரோட டைரக்ஷனில் அடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நேற்றா படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரை பற்றி நிறையா விஜய் ஆண்டனி சார் சொல்லியிருக்கார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. இது ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சது, பிரதீப் நீங்களும் ஒரு சைத்தான் தான். பிச்சைக்காரன் ஷூட்டிங் போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 2 தடவை இந்த சைத்தான் பட யூனிட் போயிருக்கேன். லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் எனக்கு பிரமிப்பாக இருக்கும். என்னடா இது, இந்த செட்டு இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் செட்டு போட முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். இன்னொரு தடவை போகிறப்ப என்ன விதவிதமாக எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். திடீர்னு விஜய் என்ன சொல்ல சார், இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் சார் அப்படிம்பாரு. இப்போ என்னடா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலையே, வெறுமே சாதாரணமாக ஒரு ஸ்டோரி டெல்லராகவே இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு பிரமிப்பை, ஒரு ஆச்சரியமாக தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 5 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தோன்னா அந்த பிரமிப்பு அப்படியே இதில் பிரதிபலிக்குது. நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஓடிட்டேன், ஆட்டம் போட்டேன். அதனால தான் கடவுள் பார்த்தாரு, ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் போட்டார். ஒரு 3 மாதமாக எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியாது. பட் நேற்று ராத்திரி ஒரு 6 மணிக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னார். நான் இங்கே இந்த ஒரு அரை மணி நேரம் இங்கே இருக்கிறதுனால ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமேன்னு தான் நான் வந்திருக்கிறேன். நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. விஜய் ஆண்டனி வீட்டுக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டினார். சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போது சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் என்னன்னு கேட்டேன். அக்னி அப்படின்னார். அக்னின்னா உங்களுக்கு தெரியுமில்ல, நெருப்பு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நெருப்பு நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, விஜய் உங்கள் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர், உங்கள் தாய் வச்சுருக்காங்களே, அதையே நீங்கள் அக்னின்னு மாற்றுறீங்க, கொஞ்சம் விஜய் ஆண்டனின்னு பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டார். இப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக படம் போனால் 5 மாதம் ஆகும், 3 மாதம் ஆக முடியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அம்மா, என்னோட மனைவி சாண்ட்ரா, ஜனார்தனன் என் கூட இருக்கிறவர், வீரசெந்தில், என்னோடய பேக் போன்ஸ், இவங்க எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும்
நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன். பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஃப்யூச்சரில் கூட கண்டிப்பாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.